Hi friends, welcome to Films to Fashion. இன்னைக்கு கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த வல்லாரைக்கீரைகளைத்தான். இந்த வல்லாரைக்கீரை எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னாக்கா, நம்ம மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கிற சக்தி இந்த வல்லாரைக்கீரைகளுக்கு இருக்குது. வல்லாரைக்கீரையை பொடியாக பண்ணுவாங்க, சட்னி அரைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க, பருப்பு போட்டு கடைவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் சட்னி தான் அரைப்பேன். ஆனால் இதை மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள கீரைகள் இருக்குது இல்லைங்களா, இது எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது நல்லது. நான் இதுக்கு முன்னாடி காட்டின பிரண்டையாகட்டும், இந்த வல்லாரைக்கீரைகளாகட்டும், இதெல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஆனால் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கான பலன் உண்டு. இதில் என்ன அப்படின்னாக்கா, இது நிறைய இடம் ஃபுல்லாக பெருத்து போயிருந்தாங்காட்டி நான் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது நீங்கள் ஒரு சின்ன துணுக்கு வச்சாலே போதும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன வேர் துணுக்கு இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் வச்சாலே போதும், உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அது பரவிடும். அது எப்படி பரவுன்னு தெரியாது, நீங்கள் அந்த இது வச்சாலே போதும், அது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பரவிடும். இது ஒரு நிலையாக ஒரு இடத்துல ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கிற செடியெலாம் கிடையாது. இது நல்ல வச்சு நல்லா தண்ணி வளம் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது நல்லாவே உங்களுக்கு படர்ந்துடும். இங்கே பாருங்கள், அங்கேருந்து செடி தோட்டத்துக்கு, இங்கே இருக்கிற செடியை விட தோட்டத்துக்கு பின்னாடி இருக்குது அந்த செடிங்க. சரி, இதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து 2-3 செடியை எடுத்துகிட்டு கொண்டாந்து இங்கே நட்டு வச்சேன். ஒன்று தான் நட்டு வச்சேன் பாருங்கள், சின்னதாக ஒன்றே தான் முதல்ல நட்டு வச்சேன். இதிலேருந்து இந்த இடம் வந்திருக்கு, இதிலேருந்து இப்படி இது வந்திருக்குது, இங்கேருந்து அது அங்கேயும் பரவி இருக்கு பாருங்கள். ஸோ வல்லாரை செடிங்க நீங்கள் பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி விட்டிங்கனாலே போதும், அது தானாக பறந்து வந்துடும். இது இப்போ தான் முளைக்குமா அப்படின்னு சீசனுக்கான கீரையெல்லாம் கிடையாது. இது எல்லா சீசன்லையுமே உங்களுக்கு காய்க்கக்கூடியது தான். அதுவே நம்ம சட்னியே யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 இலைகள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் இது எப்படி சொல்லுவாங்க, சூடு அதிகமாக இருக்கும் அப்படின்னுவாங்க. சட்னினாக்கா மாதத்துக்கு 2 தடவை பண்ணுவேன். கீரை கடையிறது அப்படின்னாக்கா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே நீங்கள் போதும். இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள இந்த கீரைங்க, வீட்டில் வைக்கிற கீரைங்கள் எல்லாத்தையுமே அடிக்கடி எடுத்துக்கக்கூடாதுங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வல்லாரைக்கீரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.